guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் தி காமன் மேன் சீசன் 1 எபிசோட் 7. இந்த ஷோ ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா yellow கலர்னு ஒரு கார்டு வாங்கிருப்பாங்க அவங்களுக்கு மட்டும் தான். இந்த ஆன் ஹோல்ட் இருக்க எல்லா மெம்பர்ஸையும் ஒரு ரூம்ல போட்டு அடிச்சிருக்காங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா 21 பேர் இருக்காங்க. அதுல 10 பேரை பாத்தீங்கன்னா அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் பண்ணி மிச்சம் 11 பேரை பாத்தீங்கன்னா வீட்டுக்கு அனுப்ப போறாங்க. டாப் 10 மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ண போறோம். ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா புதுசா ஒன்னு ட்ரை பண்ணுவோம். அந்த 21 பேரை பாத்தீங்கன்னா ஒரே டாஸ்க் வந்து பண்ண வைக்கிறாங்க. டாஸ்கோட ப்ராப்பர் ஒருத்தரா வந்து வாங்கிட்டு போங்க. அதாவது 21 பேருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் பேரையும் கொடுத்துறாங்க, क्वेश्चन பேப்பரையும் கொடுத்துறாங்க. இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்கன்னு. ப்ரீவியஸ் ரவுண்ட்ல நீங்க சொல்லாத விஷயத்தை தான் நீங்க எழுதணும். ஆனா அந்த क्वेश्चन பேப்பர்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चनா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிக்நேம் வச்சா நீங்க வந்து எதை வைப்பீங்க, அது மட்டும் இல்லாம உங்களோட பர்சனாலிட்டி என்ன அதையும் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் சொல்லாததுதான் அதுல வந்து எழுதணும். எல்லாருமே பாத்தீங்கன்னா நல்லா வெறி கொண்டு இருந்து எழுதிட்டு இருக்காங்க. இதை வச்சு அப்படி செலக்ட் பண்ண போறாங்கன்னு பார்த்தா இந்த ஒரு क्वेश्चन பேப்பரை பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் எல்லாத்தையும் கேட்கிற மாதிரி வாசிப்பாங்க. சோ அந்த 20 பேர் இருப்பாங்கல்ல அவங்க வந்து இந்த ஒரு ஆள்கிட்ட வந்து கேள்வி கேட்கணும். நீங்க கேட்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்ல முடியாம திணறுனா இந்த ஒரு ஆளு அந்த 20 பேரை பாத்தீங்கன்னா சமாளிக்கணும். இத வச்சு மட்டும்தான் வந்து செலக்ட் பண்ண போறாங்க. 10 பேர் செலக்ட் ஆகணும்னா 11 பேரை வெளியில அனுப்ப வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கு. அதாவது அந்த 21 பேர்ல யாரெல்லாம் வீட்டுக்கு போறாங்களோ அதையும் அந்த 21 பேரே தான் செலக்ட் பண்ண போறாங்க. ஒருத்த வாரம் அவனும் குழம்பி ஜட்ஜஸே குழப்புறான். நான் ஒரு 50% கெட்டவன்னு சொன்னா 100% நல்லவனும் சொல்லுவேன். இன்னொருத்தன் கேட்ட கேள்வியை மட்டுமே கேட்டுட்டு இருக்க. எனக்கு புரியுது. எது பிக் பாஸ் ஒரு கேள்வி ஒரு வாட்டி கேள்றா. அடுத்ததா வரவேன் நான் நல்லா ஃபிளாட் பண்ணுவேன், உங்களால முடிஞ்சா நீங்களும் பண்ணுங்கன்னு சொல்ல. இன்னொருத்தன் இங்கொன்னு சொல்லுவேன் அங்கொன்னு சொல்லுவேன், அங்கிருந்து இங்கொன்னு சொல்லுவேன்னு மாத்தி மாத்தி சொல்லி அதையே பெருமையா சொல்ல. அங்க போய் சொல்லி அங்க இருக்கிறத இங்க வந்து சொல்லி அதுல ஒருத்தன் வந்து காமெடி பண்றேன்னு கடுப்ப கலப்ப. அடுத்ததா ஒரு பொண்ணு வந்து நான் ஒரு குட்டி பொண்ணு சுட்டி பொண்ணு அது சாருக்கு சொல்ல. எந்த சுட்டியும் டைட்டில் வின் பண்ணல, இந்த வாட்டி கண்டிப்பாக நடக்கும். இன்னொரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஆப்போசிட் நான் ஒரு பைத்தியம்னு அது அந்த பொண்ணே சொல்ல. ஸ்ட்ரெngth ஸ்ட்ராங்னு சொன்னாலும் நான் பைத்தியம்ன்றதா என் ரியாலிட்டி ஜி. அடுத்ததா வரவேன் நான் நாரத வேலையை நல்லா பாப்பேன், நான் சிரிக்கவும் வைப்பேன் அலையும் வைப்பேன் அவரோட திறமையை காட்ட. வீட்ல நாரதர் வேலை செய்வேன். இன்னொருத்தவங்க நான் எதுனாலும் அடிச்சு உடைச்சுதான் பேசுவேன்னு அவங்களோட இத சொல்ல. எந்த விஷயத்தையும் வெளிப்படையா பேசுறேன், உடைச்சு பேசுறேன். அடுத்ததா வந்த பொண்ணு நான் ஒன்னும் சொம்பு தூக்கி இல்லன்னு அவங்க பாட்டுக்கு ஒண்ணு சொல்ல. இன்னொருத்தர் வந்து நான் தமிழனே இல்ல, நான் வந்து பெங்களூர் தமிழன்னு அவர் பாட்டுக்கு வந்து சொல்ல. I don't know to read and write Tamil fluently. Maybe because of my Bangalore Tamil. இப்படியே பாத்தீங்கன்னா 21 பேரும் அவங்கள பத்தி சொல்லி முடிக்கிறாங்க. இத பாத்துட்டு இருந்த ஜட்ஜஸ் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க வந்து கடந்து வந்த ஒவ்வொரு ரவுண்டையும் வச்சுதான் உங்களை நாங்க வந்து எலிமினேட் பண்ண போறோம்னு ஒரு குறிப்பையும் வைக்கிறாங்க. இது வரைக்கும் டே 1ல இருந்து நீங்க பண்ண எல்லா பெர்ஃபார்மன்ஸையும் எல்லா டாஸ்கையும் கணக்கில் எடுத்து ஜட்ஜஸ் பாத்தீங்கன்னா இவங்களோட திறமைகளை பார்த்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து 10 பேரை தான் வெளியே அனுப்பலாம்னு இருந்தோம். ஆனா இப்ப எங்களோட முடிவை வந்து நாங்க வந்து மாத்திக்கிட்டோம். 10 பேரை அனுப்புறதுக்கு பதிலா ஒரு 5 பேர் அனுப்புனா போதுங்கிற அளவுக்கு டீம் முடிவு பண்ணிருக்கு. உடனே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளா வந்து எலிமினேட் பண்ணிட்டே இருக்காங்க. பார்த்தா 11 பேரை எலிமினேட் பண்ணிட்டாங்க. சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா 10 பேரை மட்டும்தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேருக்குமே எண்ட் ஆஃப் ஜெர்னி. ஆனா இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்கு. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சென்டர்ல நிக்க வச்சு எல்லாரும் கண்களையும் மூடுங்கன்னு சொல்லி இந்த 10 பேர்லயும் பாத்தீங்கன்னா 5 பேரை தான் செலக்ட் பண்ண போறோம். அதாவது உங்க மேல வந்து ஒரு லைட் வந்து படும். சோ படுறவங்க அவுட்டு, நீங்க வந்து வீட்டுக்கு போலாம். இந்த 5 பேர் யார் அப்படிங்கறத பார்க்கலாம். எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க. கடைசியா பாத்தீங்கன்னா அவங்க நம்மளை வந்து ஏமாத்திட்டாங்க. ஏன்னா மாயா இதை வந்து ஒரு பிராங்க்னு சொல்ல. இருக்க அந்த 10 பேர் பாத்தீங்கன்னா செலக்டும் ஆயிராங்க. இதோட இந்த ஷோவை பாத்தீங்கன்னா முடிக்கிறாங்க. அவ்வளவுதான்.